கொங்கு மண்டலத்தின் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் அதிக அளவில் விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்த இரண்டு மாவட்டங்களிலும் பெரும்பாலானவை கிராம பகுதிகளாக இருக்கின்றனர். இதனால் விவசாயிகள் தோட்டத்து வீட்டில் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசிக்கும் வயதானவர்களை குறிவைத்து அவர்களை கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்து செல்வது கடந்த சில ஆண்டுகளாக தொடர்கதையாகி வருகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு தொடங்கி 2023ஆம் ஆண்டு வரை ஈரோடு மாவட்டம் அரச்சலூர், சென்னிமலை மற்றும் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் உட்பட பல பகுதிகளில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த 5 முதியவர்களை கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டிருந்தனர். இதேபோன்று கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பல்லடத்தை அடுத்த சேமலை கவுண்டம்பாளையம் கிராமத்தில் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த 78 வயதான தெய்வசிகாமணி, அவரது மனைவியான 74 வயது நிரம்பிய அலமாத்தாள், 44 வயது மகன் செந்தில்குமார் ஆகிய மூவரும் தலையில் அடித்து நொறுக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தனர். அலமாத்தால் அணிந்திருந்த 6 பவுன் நகை மற்றும் செந்தில்குமாரின் செல்போன் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தை உலுக்கிய இந்த கொலைகள் தொடர்பாக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தேடுதல் வேட்டையை தொடங்கினர். 100 நாட்களை கடந்து இந்த கொலை வழக்கில் போலீசாருக்கு தடயம் ஏதும் கிடைக்காததால் அந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் ஏப்ரல் மாதம் உத்தரவிட்டார். இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த வயதான தம்பதி அடித்து கொலை செய்யப்பட்டது மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள விளக்கேத்தி வெள்ளாங்காட்டு வலசு பகுதியில் உள்ள மேகராயன் தோட்டத்தைச் சேர்ந்தவர் விவசாயி ராமசாமி, வயது 75. இவரது மனைவி பாக்கியம்மாள், வயது 65. இவர்கள் இருவரும் மேகராயன் தோட்டத்தில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளனர். இவரது மகன் கவிசங்கர் முத்தூரிலும் மகள் பானுமதி சக்கரைபாளையத்திலும் தனியாக குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் தோட்டத்தில் தனியாக வசித்து வரும் பெற்றோரை கடந்த 2 நாட்களாக மகன் கவிசங்கர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டபோது போனை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த கவிசங்கர் மே 1ஆம் தேதி இரவு அருகிலிருந்த உறவினர்களிடம் தனது பெற்றோரை பார்க்க சொல்லி உள்ளார். உறவினர்களான நதியாவும் நல்ல சிவமும் ராமசாமி வீட்டுக்கு சென்று பார்த்தபோது பாக்கியம்மாள் வீட்டுக்கு வெளியேவும் ராமசாமி வீட்டுக்குள்ளேயும் பலத்த காயங்களுடன் அழுகிய நிலையில் இறந்து கிடந்துள்ளனர். இந்த தகவல் அறிந்து மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார், டிஐஜி சசிகுமார், ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா, பெருந்துறை துணை கண்காணிப்பாளர் கோகுலகிருஷ்ணன் சம்பவ இடத்திற்கு சென்று கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணை நடத்தினர். போலீசார் விசாரணையில் கொலை செய்யப்பட்ட பாக்கியம் அணிந்திருந்த தாலிக்கொடி மற்றும் தங்க வளையல் உட்பட 15 பவுன் நகைகள் கொள்ளை போனது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் வீட்டில் உள்ள பீரோவில் ஏதேனும் நகைகள் கொள்ளை போய் உள்ளதா என்பது குறித்தும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது குறித்து ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா கூறுகையில், கொலையாளிகளை பிடிக்க ஏடிஎஸ்பி விவேகானந்தன் தலைமையில் 8 தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வருகிறோம். இப்பகுதியை சுற்றியுள்ள இடங்களில் இருக்கும் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து வருகிறோம். தனிப்படைகள் தேடும் பணிகளில் விரைந்து செயல்பட்டு வருகின்றனர். ஏற்கனவே சென்னிமலை, அரச்சலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இதுபோன்று தனியாக வசிக்கும் வயதான தம்பதிகளை நகைக்காக கொலை செய்த சம்பவத்திற்கும் தற்போது நடந்துள்ள சம்பவத்திற்கும் தொடர்பு உள்ளதா என்று விசாரித்து வருகிறோம் என்றார். வீட்டில் தனியாக இருக்கும் முதியவர்களை குறிவைத்து நடைபெறும் கொலைகள் திருப்பூர், ஈரோடு மாவட்டத்தில் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளன. ஆக கொங்கு மண்டலத்தில் தோட்டத்தில் வீடு கட்டி விவசாயம் செய்து வரும் முதியவர்களை குறிவைத்து தங்க நகைகளுக்காகவும் பணத்துக்காகவும் இதுபோன்ற கொலைகள் அதிகமாக நடக்கின்றன. இதற்கு ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்க முடியாது. வீடுகள் வரிசையாக அமைந்த தெருக்களிலேயே ஆள்கள் நடமாட்டம் உள்ள நேரங்களிலேயே கொள்ளை சர்வசாதாரணமாக நிகழ்கின்றன. அப்படி இருக்கும்போது ஒதுக்குப்புறமான விவசாய தோட்டத்தில் இரவு நேரத்தில் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு செய்யப்படும் இதுபோன்ற கொள்ளைகளையும் கொலைகளையும் தடுப்பதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை மட்டும் போதாது, மக்களும்
விழிப்போடு இருக்க வேண்டும். வந்த பின் நோவதை விட வருமுன் காப்பதே சிறந்தது. விவசாய தோட்டங்களில் தனியாக வாழ்பவர்கள் நிறைய உறவினர்களை அருகில் வசிப்பதற்காக வைத்துக்கொண்டு அல்லது பாதுகாப்பான சூழலை அமைத்துக்கொண்டு வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இனி தமிழக அரசை நம்புவது எந்த பயனும் இல்லை. இதுதான் திராவிட மாடல் அரசு.